முக்கியமாக அவங்களோட மெயின் டார்கெட்டே காம்படிஷன் தான் இல்லைங்களா. மெயினாக அவங்க ஒரு பெரிய போட்டியாளராக கருதுறதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். இப்போ அமெரிக்கா வந்து அவங்களோட போட்டி இப்போ எங்கே இருக்குது? அப்போ மிலிட்ரியில் தான் மெயினாக பார்த்தீங்கன்னா. ஏன்னா இப்போ எக்கனாமிக் லெவலில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக வந்துக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா. இப்போ எதிர்காலத்தில் எந்த ஒரு போர் சூழல் எது வந்தாலும் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கணும். என்ன டெக்னாலஜிக்கல் அட்வான்டேஜ் இருக்கணும். இப்போ நேவி பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஷியர் நம்பர் அவங்களுக்கு இருக்கிற அந்த நேவல் ஃபோர்ஸஸ் நம்பர் வச்சு பார்த்தாலே சைனாவே அதிகமாகிட்டாங்க. இப்போ அவங்க தான் பெரிய அளவில் நேவியே வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த நம்பர்ஸ் வச்சு பார்க்கும்போது. அப்போ டெக்னாலஜிக்கலாக அவங்க இன்னும் அட்வான்ஸ்டாக வரணும்னா அப்போது இப்போ மிலிட்ரி டெக்னாலஜி நிறைய டெவலப் பண்ணணும். நமக்கு பெட்டரான இல்லை நம்மளால் அதிக டெவலப் பண்ண முடியலன்னா டெவலப் பண்ணுற அவனுக்கு வந்து அதுக்கு உண்டான அந்த இதுவும் நமக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அதனால தான் இந்த கண்ட்ரோல் வருது. அதனால் அந்த 17 தனிமங்களில் 17 ரேர் எர்த் எலிமெண்ட்ஸில் 7 அவங்க கர்வ் பண்ணுறாங்க. அதனால தான் 7 கர்வ் பண்ணுறாங்கன்னா 7 தனிமங்கள் போகிறதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். 7 தனிமங்கள் இங்கேருந்து வெளியே ஆமாம். இதை வந்து நாங்கள் யூஎஸ்க்கு நாங்கள் ஏன்னா அதில் வந்து ரொம்பவே முக்கியமான தனிமங்கள். ஓகே சரிங்களா. இப்போ நான் சொன்னது இல்லைங்களா அந்த அதெல்லாம் சொல்கிறீங்க. ஆமாம், டெஸ்போர்சியம் அந்த இருட்டியம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா. அது மாதிரி 7 தனிமங்கள் இருக்குங்க. அந்த 7 தனிமங்களை வந்து அவங்களுக்கு வந்து அனுப்புறதுல இவங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை. ஏன்னா அதுதான் ரொம்ப கிரிட்டிக்கலானது. அங்கே அந்த அவங்களோட மிலிட்ரி அந்த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் ப்ரொடக்ஷன் எல்லாத்துக்குமே ஹைடெக் ப்ரொடக்ஷன் எல்லாத்துக்குமே இதுதான் ரொம்ப குரூஷியலானது. மிசைல் டெக்னாலஜிக்கு அவங்களோட இது அந்த வார்ஷிப்ஸுக்கு ஆகட்டும் இல்லை ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் ஆகட்டும் எல்லாத்துக்கும். ஈவன் சாதாரண நீங்கள் விமானத்தை எடுத்துங்க. இப்போ விமானத்தில் அந்த என்ஜினில் பிளேடு சுற்றுது இல்லைங்களா. அந்த பிளேடு சுற்றுது. அந்த பிளேடு சுற்றும் போது அது வந்து அந்த உலோகமே உருகிற அளவுக்கு ஒரு வெப்பநிலையை வந்து அது தாங்கணும். அப்போ வெளியே வந்து அவங்க ஒரு கோட்டிங் கொடுத்தா மட்டும் தான். அதுக்கு எதை யூஸ் பண்ணுவாங்க? அந்த ரேர் எர்த் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேர் எர்த்தோட தேவை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. பொதுவாகவே கமர்ஷியலாக பார்த்தாலும் இருக்குது, சாதா மக்களோட யூஸில் பார்த்தாலும் இருக்குது, டியூவல் யூஸில் பார்த்தாலும் இருக்குது. மிலிட்ரி ப்ளஸ் சிவிலியன் யூஸ் ரெண்டுத்தில் பார்த்தாலுமே இதோட தேவை ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால தான் இதை வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக இப்படி இதை நம்ம யூஸ் பண்ணி அவங்க நம்மளை வந்து எதிர்காலத்தில் நம்ம மேலே கையை வைக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேட் வார் ஆகட்டும். ஏன்னா அவங்க டேரிஃப் போடும்போது தான் அவங்க இதை பண்ணுறாங்க. டேரிஃப் 100% போடுறாரு அவர். அது போடும்போது அதனால இவங்க சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோங்க, நாங்கள் பேன் பண்ணல, எங்ககிட்ட நீங்கள் ப்ரையராக பெர்மிஷன் வாங்கணும். எங்ககிட்ட நீங்கள் வந்து இந்த மினரல்ஸை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா, இந்த ரேர் எர்த் மினரல்ஸை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா எங்ககிட்ட ப்ரையராக அதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணுன்றாங்க. அதுக்கு மீனிங் என்னென்னா அது ஆல்மோஸ்ட் பேன் மாதிரி தான்.